பத்திரிகையாளர் சந்திப்பில் மூத்த தலைவர் முன்னாள் மாநிலங்களுடைய ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள், அண்ணன் விபி துரைசாமி அவர்கள், அண்ணன் கரு நாகராஜ் அவர்கள் உள்ளிட்ட நம்ம அண்ணன் வெங்கடேஷ் அவர்கள், அண்ணன் ஏஎன்எஸ் பிரசாத் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் குமரகுரு அவர்கள், நம்முடைய மாவட்டத்தினுடைய இந்த பகுதியினுடைய தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திருப்பரங்குன்றம் அதை மையப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்யக்கூடிய தவறுகளை, குறிப்பாக நீதியரசர் அவருடைய தீர்ப்புக்கு பிறகு அதை மதிக்காமல் ஒரு மத மோதலை உருவாக்குவதற்கான எல்லா முயற்சியிலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுகின்ற அரசு இறங்கியிருக்கின்றார்கள் என்பதெல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்காக இந்த சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, கொஞ்சம் நாங்கள் டீட்டெயிலாக அதில் பேசணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நேரடியாக அந்த மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு, அதன் பிறகு கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டு, அது உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பின்னாடி இருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் 1862 இது ஒரு டாக்குமெண்டடாக இது ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஏன்னா 1862 1912 2 ஆண்டுகளில் ஆங்கிலேயர்களுடைய ரெக்கார்டு படி இந்த மலையினுடைய உச்சியில் லைட் அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்த பொழுது அன்னைக்கு இருந்த மேஜிஸ்ட்ரேட் லைட் அமைப்பதற்கு அன்னைக்கு அனுமதி கொடுக்கல. அதனால் மதக்கலவரம் ஏற்படும் என்கின்ற காரணத்தை காட்டி 1990 காலகட்டத்தில் ஹிந்து முன்னணி அமைப்பு அதனுடைய தலைவர்கள் அதை ரொம்ப மிக தீவிரமாக இதை கையில் எடுத்து நீதிமன்றத்தினுடைய உதவியை நாடி நிறைய டாக்குமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதில் மிக முக்கியமானது 1920 ஃபைல் பண்ண ஒரிஜினல் சூட் ஓஎஸ். அந்த 1920 ஃபைலான அந்த ஒரிஜினல் சூட் குறிப்பாக இந்த மலை, அதில் நம்முடைய முருகர் அவருடைய கோவில் எங்கே இருக்குது, காசி விஸ்வநாதர் கோவில் எங்கே இருக்குது, தர்கா எங்கே இருக்குது, இதை டிமார்கேஷன் செய்ய வேண்டும் என்பதற்கான சூட்டு. அதன் அடிப்படையில் 1920 ஃபைல் பண்ண ஓஎஸ் சூட்டுக்கான தீர்ப்பு 1923 கிடைக்குது ஒரு லோவர் கோர்ட் மதுரையில். அந்த தீர்ப்பு மிகச்சரியாக அந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க, தர்கா எங்கே இருக்குது, இந்த நெல்லித்தோப்பு அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது, அங்கிருந்து தர்காவுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய படிக்கட்கள், இந்த 3 மட்டும்தான் இஸ்லாமிய நண்பர்கள் அவங்க கையில் இருக்கக்கூடிய விஷயம். ஒன்று மேலே மலை உச்சியில் அட் த டாப் இருக்கக்கூடிய தர்கா, சிக்கந்தர் தர்கா. அதற்கு நெல்லித்தோப்பு என்பது ஒரு சமப்பகுதி, இந்த மலைக்கு இடையில் இருக்கக்கூடிய சமப்பகுதி. அங்கே இறந்து போனவர்களுடைய சடலங்கள்லாம் இஸ்லாமிய மத அடிப்படையில், மரியாதை கலந்த அடிப்படையில் அங்கே வச்சுருக்கிறாங்க. அங்கிருந்து மேலே ஒரு கல்லை குடைந்து ஏறக்கூடிய படிக்கட்டு. இந்த 3 மட்டும்தான் இஸ்லாமியர் அவர்கள் கையில் இருக்கக்கூடியது. மிச்சது எல்லாமே இந்துக்களுக்கு சொந்தம், மலை முழுவதுமாக இந்துக்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற தீர்ப்பு. அதை எதிர்த்து 1923 வந்த தீர்ப்பை எதிர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வர்றாங்க. 26 மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இந்த மதுரை கீழே இருக்கக்கூடிய லோவர் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை ஸ்டே பண்ணுறாங்க. அதன் பிறகு இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு முன்பு உச்சபட்சமாக இருக்கக்கூடிய பிரிவி கவுன்சில் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் மாதிரி பிரிவி கவுன்சிலுக்கு போகிறாங்க. 1930 காலகட்டத்தில் பிரிவி கவுன்சில் மதுரையில் கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ஊர்ஜிதம் செய்கிறாங்க. 1920 ஒரிஜினல் சூட், 1923 வந்த தீர்ப்பை ஊர்ஜிதம் செய்கிறாங்க. இந்த நெல்லித்தோப்பு என்கின்ற இடம் இஸ்லாமியத்துக்கு சொந்தமானது, மேலே இருக்கக்கூடிய தர்கா அது அவர்களுக்கு சொந்தமானது, மேலே ஏறக்கூடிய படிக்கட்கள் அவர்களுக்கு சொந்தமானது. மற்றபடி இந்த மலை முழுவதுமாக இந்து சமுதாயத்திற்கு, குறிப்பாக இந்த கோவிலுக்கு சொந்தமானது. அதன் பிறகு குவாரி எடுக்க வர்றாங்க. கோயில் நிர்வாகம் அப்ஜெக்ட் பண்ணி குவாரி விடலை. கோயில் நிர்வாகம் அப்ஜெக்ட் பண்ணி மர வெட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. இது காலங்காலமாக 1940 50 60 70 காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய கோவிலத்தினுடைய நிர்வாகம் அவங்க இடத்த பாதுகாத்துக்கிட்டே வர்றாங்க. ஸோ 1990 காலகட்டத்தில் ஹிந்து முன்னணி இங்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்ற போராட்டத்தை எல்லாம் ஆரம்பித்து இதை மக்கள் மன்றத்தில் ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு வர்றாங்க. இப்போ நாம் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீதியரசர் திரு GR சுவாமிநாதன் அவர்கள் அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஏன் அந்த தீர்ப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு? ஏன்னா ஒரு டிவோட்டி, ஒரு ஹிந்து பக்தர், அவர் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை நோக்கி போகிறாங்க. அந்த ஈஓட்ட கேட்குறாங்க. 28/10/2025 ஒரு அந்த ஹிந்து டிவோட்டியாக இருக்கக்கூடிய ராம ரவிக்குமார் அவர்கள் இந்த மாதிரி தீபத்தை ஏற்ற வேண்டும். எங்கே ஏற்றணும்னா தீபத்தூணில் ஏற்ற வேண்டும். இத்தனை காலமாக உச்சி பிள்ளையார் கோவில் பக்கத்தில் ஏற்றுறாங்க அப்படின்னு 28/10/2025 ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு. ஈஓ 3/11/2025 அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம், இத்தனை காலமாக எங்கே ஏற்றணுமோ அதே உச்சி பிள்ளையார் கோவிலில் தான் ஏற்றுவோம் என்று. அதன் பிறகு ராம ரவிக்குமார் அவர்கள் மதுரை கிளை, மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய மதுரை கிளை, அங்கே அவங்க ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. 32317 என்கிற ரிட் பெட்டிஷனை. இந்த மாதிரி எனக்கு ஈஓ பர்மிஷனை டினை பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும், என்னுடைய மத புண்பட்டு இருக்குது அவர் கேட்குறாரு.
அதன்படி நீதியரசர் அவர்கள் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி, சில நாட்களுக்கு முன்பு 1/12/2025 தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பு மிக தெளிவாக பல விஷயத்தை அதில் பேசுகிறாங்க. அவங்க இந்த டிமார்கேஷன் இஷ்யூக்குள்ளேயே போகலை. இந்த மலையை பொறுத்தவரை சிக்கந்தர் தர்கா இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, நெல்லித்தோப்பு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, படிக்கட்டு ஏறுறது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, மற்றபடி இந்த மலை மிச்ச பகுதி எல்லாமே அந்த கோவிலுக்கு சொந்தமானது, குறிப்பாக தீபத்தூணும் கோவிலுக்கு சொந்தமானது என்கின்ற தீர்ப்பில் ஊர்ஜிதம் செய்கிறாங்க. இதற்கு முன்பு இருந்த தீர்ப்பு தான் இது. அதன் பிறகு நீதியரசர் அவர்கள் 2 முக்கியமான கருத்துக்களை வைக்கிறாங்க. ஏன் அதை வைக்கணும் அப்படின்னாங்க, தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் வேண்டுமென்றே பத்திரிகையாளர் நண்பர்கள் சந்திப்பில் வேண்டுமென்றே சில பொய்களை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருந்து சத்திய பிரமாணம் எடுத்து பணி செய்ய வேண்டிய ஒருவர் சில பொய்களை சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள். அதாவது மதுரை நீதியரசர் அவர்கள் தவறான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற வாதத்தை திரு ரகுபதி அவர்கள் வைக்கிறாங்க. என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் 2014 முடிஞ்சிருச்சு. 2014 அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அன்னைக்கே டிவிஷன் பெஞ்சு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. டிவிஷன் பெஞ்சினுடைய தீர்ப்பு படி உச்சி பிள்ளையார் கோவிலில் மட்டும்தான் நாம் தீபத்தை ஏற்றணும், மேலே போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நீதியரசர் அவர்கள் தன்னுடைய கடமையை சரியாக செய்யலை அப்படின்னு. இதை மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் டிசம்பர் 1ஆம் தேதி கொடுத்த தீர்ப்பில் மிக முக்கியமாக இந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி பேசியிருக்கிறார். அவர் எதுவும் மறுக்கலை. இந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி பேசுகிறார். அதை மட்டும் ஆங்கிலத்தில் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகின்றோம். அதாவது 2014 போட்டிருக்கக்கூடிய ரிட் பெட்டிஷன் எதை ரகுபதி அவங்க கோட் பண்ணுறது, 2017 டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர், இது இரண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் பெட்டிஷனர் என்ன கேட்குறாங்கன்னா, தீபத்தை மலையினுடைய உச்சபட்சமான உச்சியில் ஏற்ற வேண்டும் என்று கேட்கின்றாங்க. So the petitioner wanted the deepam to be lit at the hilltop. He further argued that lighting the lamp near Moksha Deepam is not in consonance with the scripture. The learned judge rightly rejected the request. அவர் 2014 தீர்ப்பை சரின்னு தான் சொல்றார். This was because the title over the hilltop has already been declared as vesting in the Muslim. மலையினுடைய உச்சி பகுதி டாப் மோஸ்ட் பார்ட் அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது என்கின்ற 1920 ஓஎஸ் தீர்ப்பை இருக்கு. A settled issue cannot be reopened அப்படிங்கிறார். நான் இந்த இஷ்யூவை திரும்ப ரீஓப்பன் பண்ணல. ஆனால் இன்னைக்கு பெட்டிஷனரை முன்னாடி என்ன கேட்குறாங்க, தீபத்தூணில் இதை ஏற்ற வேண்டும் என்று கேட்கின்றார்கள். தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில் இல்லை. 2014 தீர்ப்பு, 2017 தீர்ப்பு என்பது மலை உச்சியிலே தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கின்ற தீர்ப்பு. அதற்கு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் கொடுக்கல. அது சரியான காரணம் தான். ஏன்னா இந்த நீதியரசர் சொல்றது அது மிக முக்கியமாக தர்காக்கு சொந்தம்னு அது ஊர்ஜிதம் ஆயிருச்சு. ஆனால் தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில் கிடையாது. யாருமே போய் தர்காக்கு பக்கத்தில் தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்று சொல்லல. தர்காவிலிருந்து 50 மீட்டர் தூரத்தில் கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்பது தான் இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய ரிட் பெட்டிஷனுடைய சாராம்சம். த மாஸ்க் இஸ் அட் த ஹையஸ்ட் பீக், த தீபத்தூன் இஸ் அட் த லோவஸ்ட் பீக். இரண்டுமே வேறு வேறு மலை உச்சியில் இருக்கு. அதனால் இதை ட்ரையல் ஜட்ஜு 1920 ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. நான் இதை தவறாக பார்க்கல. அதனால் தீபத்தூணில் அவங்க கார்த்திகை தீபத்தை இந்த பெட்டிஷனர் கேட்டபடி ஏற்றுவதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன். இதை சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் திருச்சி பத்திரிகை நண்பர்கள் முன்னாடி 2014 2017 ரிட் பெட்டிஷனை கோட் பண்ணுறாங்க. அதே தவறு. அதை முதல்ல இந்த பத்திரிகை மன்றத்தில் நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகின்றோம். அதன் பிறகு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் இத்தோடு நிற்கல, மறுபடியும் ஒரு பொய்யை சொல்றார். என்ன பொய்யை சொல்றாருன்னா, 1996 ஒரு தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு, 2014 தீர்ப்பும் எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு, 17 சாதகமாக வந்திருக்கு, 1996 சாதகமாக வந்திருக்கு. 1996 தீர்ப்பு என்பது அந்த ஆண்டுக்காக கேட்கப்பட்டது. அப்போ நீதியரசர் சொல்றாங்க, 1994 உச்சி பிள்ளையார் கோயில் ஏத்துங்கன்னு சொன்னேன், 95 ஏத்துங்கன்னு சொன்னேன். இப்போ நீங்க 96 கேட்குறீங்க, எனக்கு 3 நாள் மட்டும்தான் இருக்கு. அதனால் இந்த ஆண்டு நீங்க உச்சி பிள்ளையார் கோவிலில் ஏத்துங்க. அதே நேரத்தில் தேவஸ்தானமோ வேறு யாரோ வேறு இடத்துல ஏற்ற வேண்டும் என்றால் அதுக்கு ப்ரொசீஜரும் கொடுக்குறாங்க. தர்காலிருந்து 15 மீட்டர் தள்ளி ஏத்துங்க அப்படின்னு. ஸோ 1996 தீர்ப்பை பொறுத்தவரையும் குழப்பம் இல்லை, 2014 குழப்பம் இல்லை, 2017 குழப்பம் இல்லை. இந்த மூன்றும் வேறு வேறு விஷயத்தை எடுத்து இன்னைக்கு ரகுபதி அவர்கள் ஒரு பொய்யை சொல்லி பத்திரிகை நண்பர்கள்ட்ட இன்னைக்கு நீதியரசர் அவர்கள் தவறான தீர்ப்பை கொடுத்திருப்பதா சொல்றாங்க. இதை முதல்ல உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும். அந்த மலையை பொறுத்தவரை தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில கிடையாது. மலையினுடைய உச்சியில தர்கா இருக்கு. அதை யாரும் கூட வேண்டும் என்று கேட்கல, அது வேறு. தீபத்தூண் என்பது அந்த 2 மலையில் இருக்கக்கூடிய அந்த சிறிய மலையினுடைய உச்சியில தீபத்தூண் இருக்கு, அதைத்தான் என்று கேட்டிருக்கின்றார்கள். அதற்கு நீதியரசர் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. இதோட அவங்க நிக்கல. நீதியரசர் அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க. எப்ப அனுமதி கொடுத்தாங்க? 1/12/2025 கொடுக்குறாங்க.
ஸோ கார்த்திகை தீபம் 3ஆம் தேதி வருது. 2ஆம் தேதி கோவிலினுடைய ஈவோ ஒரு அப்பீல் போடுறார், ஒரு பேருக்கு ஒரு அப்பீல் போட்டு வைக்கிறார். இப்போ நியாயப்படி யாருக்காவது பிரச்சனை இருந்தால் தர்கா அவங்க அப்பீலுக்கு வந்திருக்கணும். இப்போ டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி தர்கா அப்பீலுக்கு வர்றாங்கன்னா அது வேறு விஷயம். ஆனால் கோவில் சொத்தை பாதுகாக்க வேண்டிய ஈவோ அப்பீல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அந்த கோவிலினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அந்த கோவிலினுடைய சொத்தை பாதுகாக்கணும். தீபத்தூண் என்பது கோவிலினுடைய சொத்து என்பது ஊர்ஜிதமாயிருச்சு 1920 வேறு வேறு காலகட்டத்தில். அப்படி இருக்கக்கூடிய ஈவோ அவர் எதுக்காக அப்பீல் போறாரு? இந்த நீதியை எதிர்த்து அப்பீலும் சரியா ஃபைல் பண்ணல. இதுல இருந்து தெளிவாக தெரிகிறது, அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தூண்டி விட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்பீல் போக வைக்கிறாங்க. தர்கா இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, வக்ஃப் போர்டும் தர்காவும் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, இதை எதிர்த்து அப்பீல் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. 2ஆம் தேதி ஈஓ அப்பீல் செய்ய வேண்டிய கட்டாயமே இல்லை. காரணம், ஈஓனுடைய முதல் கடமை கோவில் சொத்தையும் தீபத்தோனையும் ப்ரொடெக்ட் பண்ணும். அடுத்து 3ஆம் தேதி ஈஓ சொல்றாங்க, இல்ல நாங்க மலை உச்சியில் ஏற்ற மாட்டோம், தீபத்தூண் ஏற்ற மாட்டோம் என்று சொல்லுகின்றார். அதற்கு இந்த பெட்டிஷனர் ராம ரவிக்குமார் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வர்றாங்க. 5 மணிக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷன் எடுக்கிறாங்க. கார்த்திகை தீபம் 6 மணிக்கு. அந்த பெட்டிஷன் வரும்போது தமிழ்நாடு அரசுடைய வழக்கறிஞர் சொல்றாங்க, இல்ல 6 மணி வரைக்கும் பொறுங்க, 5 மணிக்கு எடுக்கிறீங்க. நீதியரசர் அவர்கள் 5 மணிக்கு எடுத்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை 6:05 வரைக்கும் தள்ளி வைக்கிறார். 6:05க்கும் தீபம் ஏற்றப்படவில்லை என்கின்ற ஒரே காரணத்தினால தான் நேரடியா பெட்டிஷனருக்கு சொல்றாங்க, நீங்க 10 பேரத்தோட மலை மேல ஏறலாம், உங்களுக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் அதனுடைய கமாண்டன்ட் பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஏன் சொல்றாங்க? 1ஆம் தேதி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நேரடியா கமிஷனருக்கு டைரக்ட் பண்றாங்க, போலீஸ் கமிஷனருக்கும் கலெக்டருக்கும். நீங்க இதை தீபத்தை ஏற்றுவதற்கு உறுதுணையா இருக்கணும். 1ஆம் தேதியும் கமிஷனர் நடவடிக்கை எடுக்கல, 2ஆம் தேதியும் கமிஷனர் நடவடிக்கை எடுக்கலைன்னா மாநில அரசினுடைய காவல்துறை அதிகாரிகள் தன்னுடைய கடமையை சரியா செய்யல. அந்த கடமையை செய்யாத காரணத்தினால தான் இது ஜுடிஷியல் ஓவர் ரீச் கிடையாது. திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் 3ஆம் தேதி 6:05 கொடுக்கக்கூடிய தீர்ப்பில் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷன்ல மாநில அரசு கடமையை செய்யல, காவல்துறை கடமையை செய்யல, கலெக்டர் கடமையை செய்யல, அதனால் சிஐஎஸ்எஃப் நான் அனுப்புறேன், கமாண்டன்ட் நீங்க கூட போங்க, அந்த 10 பேர் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதில் எதுவும் தவறாக இல்லை. இதை எதிர்த்து மறுபடியும் அங்க இருக்கக்கூடிய இரண்டு நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வு டிவிஷன் பெஞ்சுக்கு போறாங்க. எப்ப போறாங்க? அடுத்த நாள் அப்பீல் போறாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் 3ஆம் தேதி இரவு நடக்குது. 4ஆம் தேதி காலையில் அப்பீலுக்கு போறாங்க. இந்த நீதியரசர் சிஐஎஸ்எஃப் விட்டது தப்பு, எப்படி அவங்க சிஐஎஸ்எஃப் அனுமதி கொடுக்கலாம், சட்டம் ஒழுங்கு என்பது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்கணும், எப்படி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார் என்று நீதியரசரின் மீது இவங்க பெட்டிஷனை போட்டிருக்கிறாங்க கோர்ட்ல. அதற்கு அந்த 2 நீதியரசர்கள் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் திரு கே ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்றாங்க, இதுல எந்த தவறும் கிடையாது. 1ஆம் தேதி மாநில அரசுக்கு சொன்னாங்க, 1ஆம் தேதி காவல்துறை கமிஷனருக்கு சொன்னாங்க, 1ஆம் தேதி கலெக்டருக்கு சொன்னாங்க, யாருமே வேலை செய்யல. அதன் பிறகுதான் நீதியரசர் அவர்கள் 3ஆம் தேதி 6 மணிக்கு தீபம் ஏற்றப்படவில்லை என்கின்ற காரணத்திற்காக இந்த நீதியை கொடுத்திருக்கிறாங்க. அதனால சிஐஎஸ்எஃப் அனுப்ப வேண்டும் என்று அவர் சொல்லியது எந்த விதத்திலும் தவறில்லை. இது மிக முக்கியமானது. 3ஆம் தேதி ராம ரவிக்குமார் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள்லாம் போறாங்க தீபம் ஏற்றுவதற்கு உறுதுணையாக. அன்னைக்கு கலெக்டர் என்ன சொல்றாங்கன்னா, கமிஷனர் என்ன சொல்றாங்க, கலெக்டர் 144 சிஆர்பிசி 163 பிஎன்எஸ்எஸ் அந்த சட்டத்தின்படி போட்டிருக்கிறாங்க, அதனால் நீங்க யாருமே போகக்கூடாது அப்படின்னு காட்டுறாங்க. அதற்கு மரியாதை கொடுத்து சிஐஎஸ்எஃப் முன்னாடி போகல, அதற்கு மரியாதை கொடுத்து ராம ரவிக்குமார் உட்பட பெட்டிஷனர் யாரும் முன்னாடி போகல. ஏன்னா 144 போட்டிருக்காங்க. இந்த 2 டிவிஷன் பெஞ்சில் நீதியரசர் அவர்கள் 4ஆம் தேதி 144 சிஆர்பிசி 163 பிஎன்எஸ்எஸ் போட்ட ஃபைலை வாங்கி படிக்கிறாங்க. அந்த ஃபைலில் என்ன இருக்கு? அந்த ஃபைலில் இவங்க போட்ட 144 சிஆர்பிசியே ஒரு ஃப்ராட் என்பது ஊர்ஜிதமாயிருக்கு. ஏன்னா நீதியரசர் அவங்க கேட்குறாங்க, 144 சிஆர்பிசி எப்போ போட்டீங்க? 3ஆம் தேதி 6:05க்கு திரு சாமிநாதன் அவர்கள் சிஐஎஸ்எஃப் படையோடு மேலே செல்லலாம் என்று 6:05க்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க. நீங்கள் 144 எப்போ போட்டீங்க? அதில் அந்த நீதியரசர் சொல்றாங்க, the file contains loose sheet of papers containing past history of dispute. The order has been promulgated with effect from 6 p.m. on 3/12. அதில் சொல்றாரு, thus it is very obvious section 163 BNSS order is passed prior to the judicial order or the records are manipulated after this court calls for original file. தவறு மீது மறுபடியும் ஒரு தவறு பண்றாங்க. அதாவது 6 மணியிலிருந்து 144 சிஆர்பிசி 163 பிஎன்எஸ்எஸ் போடுறேன்னு 6 மணியிலிருந்து அந்த ஃபைல் இருக்கு. அப்போ அந்த ஆர்டர் அவங்க 4 மணிக்கு போட்டிருக்கிறாங்க, ஆர்டர் 3 மணிக்கு போட்டிருக்கிறாங்க, ஆர்டர் 2 மணிக்கு போட்டிருக்காங்க, ஃபைலில் இல்லை. ஆனால் நிச்சயமாக நீதியரசர் தீர்ப்பு கொடுத்த பிறகு போடப்படவில்லை.
6-5க்கு திரு சாமிநாதன் அவர்கள் கொடுத்த, நீதியரசர் அவர்கள் கொடுத்த தீர்ப்புக்கு பிறகு 144 சிஆர்பிசி போடப்படவில்லை என்பது இந்த டிவிஷன் பெஞ்சில் இருக்கக்கூடிய 2 நீதியரசர் பெரிய வார்த்தையை பயன்படுத்துறாங்க. IAS IPS அதிகாரிகளுக்கு எதிராக தி ரெக்கார்ட்ஸ் ஆர் மேனிபுலேட்டட் ஆஃப்டர் த கோர்ட் கால்ஸ் ஃபார் த ஒரிஜினல் ஃபைல். கோர்ட்டில் வந்து ஒரிஜினல் ஃபைல் கொடுங்க என்று சொல்லிய பிறகு இந்த டாக்குமெண்ட்டை மேனிபுலேட் பண்ணி அரசு கொடுத்துருக்கிறாங்க. மறுபடியும் தவறு. அதன் பிறகு 4ஆம் தேதி நேற்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், நம்முடைய மூத்த தலைவர் அண்ணன் H ராஜாஜி அவர்கள் அவங்க மறுபடியும் போறாங்க. ஏன்னா இந்த 2 ஜட்ஜ் இருக்கக்கூடிய டிவிஷன் பெஞ்ச் அமர்வில் அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் 144ம் டிஸ்மிஸ் ஆகுது. அதன் பிறகு நாங்கள் தீபத்தை ஏற்றுவோம் என்று போனப்படுது. அதை இல்லீகலாக எந்தவித ஆர்டரும் இல்லாமல் தடுத்திருக்கிறாங்க. 144 நிலுவையில் இல்லை, அப்பீல் நிலுவையில் இல்லை, எங்கேயும் கூட நீதியரசர் திரு சாமிநாதன் அவங்க கொடுத்தது ஸ்டே இல்லை, எதுவுமே இல்லாதப்ப அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தடுத்தது மட்டுமல்ல, மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் உட்பட, அண்ணன் H ராஜா அவர்கள் உட்பட நம்முடைய தொண்டர்களை, தலைவர்களை கைது பண்ணியிருக்காங்க. விச் இஸ் அன் இல்லீகல் அரெஸ்ட். அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது, எந்த விதமான டாக்குமெண்ட் இல்லை. இந்த அளவுக்கு ஒரு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஒரு நீதியரசர் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புக்கு எதிராக டைரக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் பணி செய்ய வேண்டிய பப்ளிக் சர்வெண்ட். அதனால தான் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இஸ் கால்ட் பப்ளிக் சர்வெண்ட், கலெக்டர் இஸ் கால்ட் பப்ளிக் சர்வெண்ட். பப்ளிக்கு சர்வெண்டாக இருக்கக்கூடிய 2 உயர் அதிகாரிகள் அவங்க அதை தடுத்து, அதன் பிறகு 4ஆம் தேதி நேற்று நடந்த கைது என்பது முழுவதும் இல்லீகல் கைதாக இதை மாற்றி 2 மதத்திற்கு இடையில மோதல் போக்கை கடைபிடித்திருக்கின்றார்கள். இது இன்னும் ஆச்சரியமா நீங்க பாத்தீங்கன்னா, திரு நீதியரசர் சுவாமிநாதன் அவங்க தீர்ப்புல இன்னும் பின்னாடி போறார். 2005 RDO ஆபீஸில் நடந்த பீஸ் கமிட்டி மீட்டிங் நடந்தது. அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்ல 2 நபர்களும் பங்கேற்றாங்க. அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி 2005 RDO ஆபீஸில் திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்றுவது சம்பந்தமாக சாயந்தரம் 6 மணிக்கு 13-12 நடக்குது. அதில் வந்து இஸ்லாமிய நண்பர்களும் இந்து சகோதரர்களும் பங்கேற்கிறாங்க. அதில் எங்களுக்கு தர்காலிருந்து 15 மீட்டர் தள்ளி நீங்கள் தீபத்தை ஏற்றிக்கொள்ளலாம் என்று இஸ்லாமிய நண்பர்கள் கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட் இதில் இருக்கு. மிக தெளிவாக கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறாங்க. 2005 தர்காலிருந்து 15 மீட்டர் தள்ளி நீங்கள் ஏற்றிக்கலாம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு இல்லை, பிரச்சனை தர்காக்காரங்களுக்கு இல்லை. இன்னைக்கு 2005 இதை கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு வந்து இல்லை இதை ஃபோர்ஸ் பண்ணி கையெழுத்து போட சொன்னாங்க, அதனால் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி RDO ஆஃபீஸில் கையெழுத்து போட்டோம். 1996 இதே போல ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் கூட இதே போல இஸ்லாமியர் அவர்கள் எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சிக்கந்தர் மலைன்னு புதிய பேரை வைக்கிறாங்க, அதை ரசிக்கிறாங்க. சிக்கந்தர் மலைக்கு இவங்க பேரை வச்சுக்கிட்டு ராமநாதபுரத்தினுடைய MP மேலே போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாரு, அதை ரசிக்கிறாங்க. நெல்லித்தோப்புக்கு போய் நாங்கள் ஆடு வெட்டுவோம், கோழி வெட்டுவோம்னு சொல்கிறாங்க, அதை ரசிக்கிறாங்க. அதை எதிர்த்து எங்கேயுமே மாநில அரசு போகல. அதை எதிர்த்து டிவோட்டிஸ் போனாங்க. அதை எதிர்த்து இந்து மதத்தை நம்பிக்கையாக வழிபடக்கூடிய டிவோட்டி போறாங்க. எப்பங்க? அக்டோபர் 2025, 1 மாசத்துக்கு முன்னாடி அவங்க போய் கோர்ட்ல ஆர்டர் வாங்குறாங்க, நெல்லித்தோப்புல ஆடு கோழி வெட்டக்கூடாது. இன்னைக்கு இவ்வளவு ஆர்வமாக தர்காக்காரங்க செய்யற வேலையெல்லாம் கோவிலினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் பண்றாரு இன்னைக்கு. ஆனா அன்னைக்கு நெல்லித்தோப்புல போய் ஆடு வெட்டலாம், கோழி வெட்டலாம், இவ அப்ஜெக்ட் பண்ணல, தமிழ்நாடு அரசு அப்ஜெக்ட் பண்ணல. சிக்கந்தர் மலைன்னு பேர் சொல்றாங்க, தமிழ்நாடு அரசு அப்ஜெக்ட் பண்ணல. அந்த MP 100 பேர்த்த கூட்டு போய் சாப்பிட்றாரு, அப்ஜெக்ட் பண்ணல. அன்னைக்கு எங்கேயுமே அப்ஜெக்ட் பண்ணாதவங்க அன்னைக்கு அந்த நீதி அரசனுடைய தீர்ப்பும் கூட அதையும் குறிப்பிட்டிருக்கிறார். மாநில அரசு அப்ஜெக்டே பண்ணல, 2 இந்து பக்தாதிகள் அப்ஜெக்ட் பண்ணதுக்காக இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒருதலை பட்சமாக தமிழகத்தில் இந்து மதத்தை நம்பக்கூடிய பக்தர்களுக்கு எதிராக மிக முக்கியமாக அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸினுடைய உச்சபட்சமான ஒரு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்கிறாங்க. என் கையில் இருக்கக்கூடிய லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் எங்கேயெல்லாம் இந்து கோவிலை இடிச்சாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்து கோயிலை இடிச்சது. இதில் நிறையா கோவை மாநகர் முத்தானம்மன் கோயிலிருந்து, வேத விநாயகர் டெம்பிள் மின்ட் ரோடு சென்னையிலிருந்து, சூலூர் வாசுதேவர் டெம்பிளிலிருந்து, தஞ்சாவூர் குபேர விநாயகர் டெம்பிளிலிருந்து, கீரவாசல் பகுதி ஆதி மாரியம்மன் கோவிலிருந்து, அரியலூர் மாவட்டம் சனீஸ்வரன் பகவான் கோயில் மேட்டுப்பாளையம், திருவள்ளூர், பெரம்பூர், அது இருக்குதுங்க, லிஸ்ட் இருக்கு. 161 தாண்டிட்டாங்க. அதில் சில ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா கோர்ட்டு சொன்னாங்க இடித்தோம். கோர்ட் எப்போ சொன்னாங்க? சாயந்தரம் தீர்ப்பு கொடுத்தாங்க. எப்போ இடிச்சிங்க? அடுத்த நாள் காலையில் 2 மணிக்கு. அப்போ கோர்ட்டு வேணுமா? அதாவது சில ஹிந்து கோவிலை இடிக்கும் பொழுது கோர்ட்டு சொன்னாங்க நாங்கள் இடித்தோம். அதுக்கு சில ஆர்டர் பை மெட்ராஸ் ஹைகோர்ட் சைட்டிங் என்க்ரோச்மெண்ட், மதுரை கார்பரேஷன் ஹைகோர்ட் டைரக்ஷன், நைட்டு கொடுத்தாங்கன்னா காலையில் 2 மணிக்கு இடிச்சாங்க. அன்னைக்கு கோர்ட்டு வேணும்.
ஏன்னா ஒரு கோவிலை இடின்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் காலையில் 2 மணிக்கு இடிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அதே கோர்ட்டு திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபத்தூண்ல தீபத்தை ஏத்துங்கன்னு கோர்ட் சொல்லும் பொழுது இவர்களுக்கு கோர்ட் வேண்டாம். கிட்டத்தட்ட 161 கோயில்ல பல இடத்துக்கு சோர்ஸே இல்லை, ஆர்டரே இல்லை. எந்த ஆர்டர் பேசிஸ்ல அவங்க இடிச்சாங்க? கோர்ட் ஆர்டரே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எத்தனை சர்ச்சை, எத்தனை மாஸ்கை இல்லீகலா அவங்க இடிச்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 மே 6ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் இல்லீகலாக இருக்கக்கூடிய ஒரு சர்ச் என்கரோச்மெண்ட், மக்களுடைய பயன்படுத்தக்கூடிய அல்ல புறம்போக்கு நிலம்னு பல கொடுத்துருக்குறாங்க. ஒன்று இடிச்சாங்களா? கிடையாது. எத்தனை மசூதி இடிச்சிருக்கிறாங்க? கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த சர்ச்சும் மசூதியும் ஆக்கிரமிப்பு நிலத்தில் இல்லையா? இருக்கு. ஆனால் என்ன ஒரு நியாயம்? எல்லா இதையும் இடிக்காதீங்க, எல்லாருக்கும் அவங்கவுங்க பகுதியில் வழிபாட்டு உரிமையை கொடுங்க. அதைத்தான் நாம கேட்கிறோம். அல்லது ஒருதலை பட்சமாக 161 கோயிலுக்கு மேலே இடிச்சிட்டு இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லி மிகப்பெரிய சட்ட பிரச்சனை உருவாக்கி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல போய் பேசுறாங்க. பார்லிமெண்ட்ல பேச வேண்டிய நிலைமை என்னங்க? பார்லிமெண்ட்ல இவர்கள் போய் இந்தியாவினுடைய மத நல்லிணக்கத்தை கெடுத்துட்டேன்னு இவங்க பேசணும், அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டு விட்டேன் என்று பேசணும், ஒரு கோர்ட்டு கொடுத்த ஆர்டரை ஃபாலோ பண்ணலின்னு தான் பார்லிமெண்ட்ல பேசணும். பார்லிமெண்ட்ல போய் என்ன பேசுறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள், காங்கிரஸினுடைய எம்பிக்கள், விசிகாவுடைய எம்பிக்கள் என்ன பேசுறாங்க இன்னைக்கு? அதாவது தமிழகத்தில் இந்து மதவாத சக்திகள் தமிழகத்தில் ஜாதி கலவரத்தை, மத கலவரத்தை உருவாக்குறாங்க. இது எப்படி இந்து மதவாத சக்தி ஆகும்? கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல வெயிட் பண்ணி கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு முறையாக போய் அன்னைக்கு 144 சிஆர்பிசி போட்டிருக்கின்றோம் என்று தவறாக சொல்லியும் கூட அதையும் பின்பற்றி பெட்டிஷனர் திரும்ப வர்றாங்க. நேற்று எந்த ஆர்டருமே இல்லாத நாளில் இல்லீகலா இத்தனை பேர்த்தை கைது செய்துவிட்டு இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம பாராளுமன்றத்தில் போய் இவர்கள் நாடகம் ஆடி கொண்டிருக்கின்றார்கள். இதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்லணும். எந்த அளவுக்கு அவங்க ஃப்ராடு பண்ணியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு பொய்ய சொல்லியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக நடந்திருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு இதே கோயில் ஆடு வெட்டு கோழி வெட்டுன்னு சொன்னும் பொழுது பேசாமல் இருந்தவங்க இன்னைக்கு தீபத்தூண்ல தீபத்தை ஏற்று என்று சொல்லிய பிறகு இந்த டிராமா பண்றாங்க. சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய சட்டத்துறை அமைச்சர் 2014-17 தீர்ப்பையும் 1996 தீர்ப்பையும் வேண்டும் என்றே திரித்து, அதுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லை, வேண்டும் என்றே திரித்து இதுல இந்து பெட்டிஷனர் யாரும் மலை உச்சியினுடைய தர்கா இந்துக்களுக்கு சொந்தம் என்று கேட்கவில்லை. தட் இஸ் a settled issue. அது 1920 செட்டில் ஆயிருச்சு. மலையினுடைய உச்சி தர்கா என்பது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். நெல்லித்தோப்பு இந்துக்களுக்கு சொந்தம் என்று எங்கேயும் கேட்கல, அதையும் செட்டில்டு இஷ்யூ. அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். மேலே ஏற படிக்கட்டு இந்துக்களுக்கு சொந்தம் என்று கேட்கவில்லை, அதுவும் சொந்தம். ஆனா மலை உச்சியில் இல்லாம கீழே இருக்கக்கூடிய தீபத்தூணுல நாங்க கார்த்திகை தீபத்தன்று இதை ஏற்ற வேண்டும் என்று ஏத்த போறவங்களை 2 நாட்களாக அலக்கழிச்சு மதுரை மாநகரத்தையே அல்லோலப்படுத்தி அவ்வளவு காவல்துறையை அனுப்பி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறிக்கு ஆக்கிவிட்டு முதலமைச்சர் அன்னைக்கு காலையில் ட்வீட் போடுறார். மதுரைக்கு என்ன தேவை? வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா? நான் கேட்கின்றேன், இது ஒரு முதலமைச்சர் போடுற ட்வீட்டா? இது யாரோ சின்ன பசங்க போட்டால் ஏற்றுக்கலாம். மதுரைக்கு என்ன அரசியல் தேவை? வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா? அந்த டேஷ்ங்கிறது என்ன? முதலமைச்சர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு டேஷ் என்கின்ற வார்த்தையை கேள்விக்குறியாக்கி விட்டுருக்காரு. டேஷ்னா என்ன? முதலமைச்சர் தானே சொல்லணும். fill in the blanks. நீங்கள் நானும் என்ன? இது முதலமைச்சருடைய ட்வீட். எந்த அளவுக்கு சிறுபிள்ளைத்தனமாக இவ்வளவு பிரச்சனையை செய்துவிட்டு முதலமைச்சர் அவர்கள் இதை போடுறாங்கன்னா உண்மையாலுமே இந்த முதலமைச்சர் அனைவருக்குமான முதலமைச்சரா? இந்துக்களுக்கான முதலமைச்சரா? இஸ்லாமியர்களுக்கான முதலமைச்சரா? கிறிஸ்தவர்களுக்கான முதலமைச்சரா? ஒரு நீதி நிலைப்பாடு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு நீதிமன்றத்தில் சொல்லும் பொழுது முதல் கடமையாக செய்ய வேண்டிய பொறுப்பு சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கு. அதையும் பின்பற்றல. சிஎஸ்எஃப் தமிழ்நாட்டில் அனுப்ப வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இது சம்பந்தமாக நேற்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சார்பாக நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கு சம்பந்தமாக பிரீஃப் பண்ணியிருக்கிறோம். என்ன நடக்குது, என்ன பிரச்சனை இங்கே இருக்கு, இவங்க எந்த அளவுக்கு தவறான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு நீதிமன்ற அவமதிப்பில் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. சிஎஸ்எஃப் அன்னைக்கு ஒருவேளை நான் போறேன்னு சொல்லியிருந்தா மாநில அரசனுடைய காவல்துறைக்கும் சிஎஸ்எஃப்க்கும் கைகலப்பு வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய தலைகுடிவாக நம்ம மாநிலத்துக்கு ஏற்பட்டிருக்கும். அவங்க பின்னாடி போயிட்டாங்க. சரி 144 இருக்கா, நாங்கள் மதிக்கிறோம், பின்னாடி போயிட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு நீதியரசர் சொல்லியிருக்காங்க அந்த 144 ஃப்ராடு. இவ்வளவு தவறுகளை செய்யவிட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, அபிஷேக் மனு சிங்கிவி அவங்க, விகாஸ் சேகல் அவங்க, இங்கே ஒருத்தருக்கு ஃபீஸ் என்னங்க? 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் சிட்டிங் ஃபீ. இன்னைக்கு மதுரை அமர்வு நீதிமன்றத்திற்கு ஒரு பெரிய சீனியர் சுப்ரீம் கோர்ட் லாயர் வந்திருக்கிறாங்க. அங்கே அபிஷேக் மனு சிங்கிவி இவ்வளவு கேலி கூத்தாக்கிவிட்டு
மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போவோம், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். அதனால தான் இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய மாநில தலைவரிலிருந்து ஆரம்பித்து கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டன் வரை திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் ஏற்றக்கூடிய தீபத்திற்காக உயிரை கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரிலிருந்து தொண்டர் வரை நாங்கள் நிற்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு மதுரை அமர்வு நீதிமன்றத்தில் திரு GR சுவாமிநாதன் அவர்கள் இந்த கேஸை செவ்வாய்க்கிழமைக்கு தள்ளி வச்சிருக்கிறார். இன்னைக்கு மறுபடியும் கண்டெம்ட்டுக்கு கண்டெம்ட், அதுக்கு ஒரு கண்டெம்ட். இது இந்தியாவில் எங்கேயும் பார்க்க மாட்டோம். கொடுத்த தீர்ப்புக்கு ஒரு கண்டெம்ட், அந்த தீர்ப்பை சரியாக ஃபாலோ பண்ணி ஒரு கண்டெம்ட், அதுக்கு 4ஆம் தேதி ஒரு கண்டெம்ட். ஸோ கண்டெம்ட் இன்னைக்கு வந்திருக்கு. அது 2ஆம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதை கையில் எடுக்கிறாங்க. அதனால் அதையும் நாங்கள் கவனிக்கின்றோம். உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் தலைமை நீதிபதி CJI அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது அவசரமாக எடுக்க வேண்டிய வழக்கு கிடையாது, அவசரமான இன்னைக்கு நம்பர் போட்டு எடுக்க மாட்டேன், நீங்கள் ரெஜிஸ்ட்ரியில் கொடுங்க, வழக்கமாக வர்றப்போ வரட்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது இங்கே நீதிமன்றத்தில். ஆனால் தரையில் மக்களாட்சி என்று சொல்லக்கூடிய ஜனநாயகத்தில் முதலமைச்சர் அதை கேள்விக்குறியாக்கி இவ்வளவு பேர்த்துக்கு பிரச்சனை உருவாக்கி லாட்டி சார்ஜ் மண்டை உடைந்து மாநிலத்தினுடைய இளைஞரணி தலைவர் தம்பி SG சூர்யாவிலிருந்து நிறைய மதுரை மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் எல்லாருக்குமே பல இடத்துல காயம் பட்டிருக்கின்றார்கள். எதற்கு இவர்கள் அநியாயம் பண்ணுறாங்க கேட்டால் எங்களுக்கு மதவாத சக்தி என்கின்ற பெயர். அதனால் தமிழிசை அக்கா எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. இதை விவரமாக உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தும் சொல்லணும். 1920 96, 2014, 17, 2025 தீர்ப்பு, இது வந்திருக்கக்கூடிய அனைத்தும் சாமானிய மனிதன், நீங்கள் ஹிந்துவாருங்க, இஸ்லாமியராக, கிறிஸ்தவராக, சாமானிய மனிதன் இதை உத்து பார்த்தாங்கன்னா அவர்களுக்கு நியாயம் புரியும். யாருக்கும் எதிரானவங்க கிடையாது. தர்கால இஸ்லாமியர் போய் வழிபடட்டும், அப்பே இல்லை. நெல்லித்தோப்புக்கு அவங்க போட்டும், படியை பயன்படுத்தி மேலே ஏறட்டும், யாரும் அவர்களை தடுக்கவில்லை. ஹிந்துக்கள் கேட்பது கோவிலினுடைய எல்லை பகுதிக்குள்ள, கோவிலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் நாங்கள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஏற்றுறோம். அது பார்த்தீங்கன்னா பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, ஒரு மலையின் மீது ஒரு தீபத்தை ஏன் ஏற்றுறோம்னா அதை பாற்ற வீட்டில் நம்ம ஏற்றுவோம். இந்த மலையின் உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கான காரணம் என்னங்க, மலை பெரும்பாலும் அந்த பகுதியினுடைய ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும். எல்லோரும் அதை பார்க்கலாம், சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் பார்க்கலாம். ஒரு காலகட்டத்தில் வாட்சு டைமு யாருமே இல்லாத காலகட்டத்தில் எல்லாருமே கோபுரத்தை பார்ப்பாங்க. அங்கே தீபம் ஏற்றப்பட்ட பிறகு வீட்டில் விளக்கேற்றுவாங்க. இதுதான் நடைமுறை. இதை 100 ஆண்டு காலமாக இது வேறு வேறு காலகட்டத்தால் இது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு, நியாயமான முறையில் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தட்டி பறிக்கிறாங்க. வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆனால் நிச்சயமாக மத்திய அரசும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள், உள்துறை அமைச்சரும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள், நீதி அரசர்களும் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கபட நாடகம் எத்தனை நாளைக்கு போகும் என்பதை பொறுத்திருந்து ஆனால் நீங்க பாருங்க, இதுல திரு ராம ரவிக்குமார் அவர்களும் மொத்தம் 6 பெட்டிஷனர். முதல் பெட்டிஷனர் ராம ரவிக்குமார், அவரோட 5 பேர். 6 பெட்டிஷனருக்காகத்தான் நிறைய பேர் அதுவும் கேட்டீங்க, எதுக்கு 10 பேர் அனுப்பணும்? 6 பெட்டிஷனர் கூட 4 பேர் லாயர் இருக்கலாம், 10 பேர். அதனால் இத்தனை பெட்டிஷனரும் இதுவரை அமைதி காக்கிறாங்க. யாரும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை தவறா பேசல, யாரும் தர்கா எங்களுக்கு சொந்தம் என்று கேட்கல, யாரும் நெல்லித்தோப்பை எங்களுக்கு சொந்தம் என்று கேட்கல. மிக அமைதியான முறையில் அறவழியில் லட்டி சார்ஜ் அடி வாங்கிக்கிட்டு எல்லாரும் நிற்கிறாங்க. எங்களுடைய உரிமையை நிலைநாட்டி கொடுத்துருக்கக்கூடிய நீதிமன்றம் சொல்லியிருப்பதை நாங்கள் செய்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எங்கே இவங்க மதக்கலவரத்தை ஏற்படுத்துகிறாங்க? பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை சேதப்படுத்தினாங்களா? இத்தனை போலீஸை குவிக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான போலீஸை மதுரையில் குவிக்கிறாங்க. எங்கேயாச்சும் ஒருத்தர் இந்த பெட்டிஷனர் கூட வந்தவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், இந்து முன்னணியினுடைய தொண்டர்கள், எங்கேயாச்சும் ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, ஒரு கார் கண்ணாடி உடைச்சோம், ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை உடைச்சோம்? இன்னைக்கு கலவரத்தை செய்வது யார்? மதுரை மாநகரத்தினுடைய காவல்துறை. எவ்வளவு பேரிகேட் போடுறாங்க? ஆயிரக்கணக்கான பேரிகேட். கலவரத்தை ஏற்படுத்துறது அவங்க. எங்கேயும் ஒன்று உடையல, இவங்க போய் யாரையும் தாக்கல, எந்த பொது சொத்துக்கும் சேதத்தை ஏற்படுத்தல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத கலவரம் ஆன்டிசிபேட் பண்றாங்க? இது மட்டும் இல்லப்பா, ஒரே நாள் தீபம் ஏற்றுறது மாத்திரம் மத கலவரம் வந்துருமான்னு ஜட்ஜி கேட்டிருக்காங்க. ஜட்ஜி பாருங்க, ஒரே நாள் 3ஆம் தேதி டிசம்பர், அக்கா சொல்றாங்க டிசம்பர் 3ஆம் தேதி 6 மணிக்கு தீபத்தை ஏற்றிட்டு வந்துடுறாங்க. அதன் பிறகு 4ஆம் தேதி போறதில்லை, 5ஆம் தேதி போறதில்லை, அடுத்த தீபத்துக்கு போவாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அதனால் மத கலவரம் ஏற்படும்? அதுவும் நீதியரசர் இன்னும் ஒரு படி போறாரு. இங்க பாருங்க, கோவிலுடைய சொத்தை பாதுகாங்கிறார். இந்த தீபத்தூணே கோவிலுடைய சொத்து. நீங்க தீபத்தை ஏற்றினா தானே அதை பாதுகாக்க முடியும். அதனால தயவு செய்து தீபத்தை ஏற்றுங்கன்னு சொல்றாங்க. விசித்திரம்,
நம்முடைய தலைவர்கள் சொன்னது போல, அக்கா சொன்னது போல, தர்காவினுடைய அதிகாரிகள் போய் அப்பீல் பண்ணல, கோவிலினுடைய ஈஓ போய் அப்பீல் பண்றார். இதை விட வெக்கக்கேடு நம்ம எங்கேயாச்சும் பார்த்துருக்கிறோமா? சார், இது ராம ரவிக்குமார் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க. மொத்தம் 5 பெட்டிஷனர் இருக்காங்க சார். மொத்தம் 6 பேரோடைய பெட்டிஷனை தான் அந்த நீதியரசர் அவருடைய ரிட் பெட்டிஷனில் 6 பேர்த்த மொத்தமாக எடுத்துக்கிட்டாங்க. 5 பேர் வந்து ஏற்றணும், ஒருத்தர் ஏற்ற வேண்டாம், மொத்தம் 6 பேர். இப்போ அரசியல் கட்சியினுடைய அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை மக்களுக்காக நிற்பது. நாங்கள் மக்கள் மனநிலையை பிரதிபலிக்கிறோம். மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மனநிலையை பிரதிபலிக்கிறோம். அவர்களும் மக்கள் தான். நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, அதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாக இருக்குது. இது அப்போ அரசியல் கட்சி எதுக்கு நடத்தணுங்க? எனக்கு ரகுபதி அவங்க கேட்குறாங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு இதுக்கும் சம்பந்தம்னா அரசியல் கட்சி எதுக்கு நடத்தணும்? மக்களுடைய மனநிலையை பிரதிபலிப்பதற்கு அரசியல் கட்சி இருக்கு, மக்களுக்காக அரசியல் கட்சி இருக்கு. நீதிமன்றம் சொல்லிய பிறகு அரசு தவறு செய்யும் பொழுது தட்டி கேட்பதற்காக அரசியல் கட்சி இருக்கு. அரசியல் கட்சியினுடைய அடிப்படை கடமை இது. அதனால தான் திரும்ப சகோதரர் கேட்கிறேன், நீங்க ரகுபதி அண்ணன்கிட்ட கேட்கணும், யாராவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனோ தலைவனோ பொது சொத்துக்கு சேதத்தை ஏற்படுத்தினோமா அப்படின்னு அவர் கேட்கிற கேள்வி கரெக்ட். எங்கேயாவது நாங்க மத கலவரத்தை ஏற்படுத்தினோமா? எங்கேயுமே கிடையாது. மக்களுடைய மனநிலையை பிரதிபலித்து, இந்துக்களுடைய உணர்வை பிரதிபலித்து பாரதிய ஜனதா கட்சி களத்தில் பெட்டிஷனருக்காக, மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த தீர்ப்பில் தெரியா சொல்றாங்க, பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பெட்டிஷனர் மட்டும் பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஹிந்து மதத்தை நம்பக்கூடிய எல்லோருமே பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ராம ரவிக்குமார் மட்டுமா? இல்லை. ராம ரவிக்குமார் சொல்றத நான் நம்புறேன் அப்படின்னா நானும் பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது தமிழ்நாடு என்டோமெண்ட் HRNCயில் அதுவும் இருக்கு. அதனால் ராம ரவிக்குமார் பெட்டிஷனா இருக்கலாம், அதை நம்பக்கூடிய நானும் பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்பது பல தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எல்லோருக்கும் ஆதரவாக நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் என்கின்ற கருத்தை பணிவாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிபதி விமர்சனம் பண்றாங்க. நீதிபதியுடைய விமர்சனம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. நீதிபதியா அவர் இருக்கிறது தகுதியிலே இன்னைக்கு நீதியரசர் அவர்கள் இன்று காலையில் உச்சநீதிமன்றம் போன்ற ஒரு நடவடிக்கை போது உயர்நீதிமன்ற தகுதி உள்நோக்கத்தோடு செயல்படுறாங்க ஒரு குற்றச்சாட்டு. அண்ணா, இதில் உள்நோக்கம் என்கின்ற, அதனால தான் ரொம்ப டீட்டெயிலாக ஜட்ஜ்மெண்ட்டை பேசுகிறோம். அவர் 1996 ஜட்ஜ்மெண்ட்டை மீறி இருந்தால் பரவாயில்ல, 2014 மீறி இருந்தால் பரவாயில்ல, 17 மீறி இருந்தால் பரவாயில்ல. அதைத்தான் ரகுபதி அவர்கள் சொல்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட்டே வேறு என்பது உங்கள் முன்னால் நாங்கள் வைக்கின்றோம். இந்த ஜட்ஜ்மெண்ட்டே வேறு. இரண்டாவதுங்கண்ணா, நீதியரசர் அவர்கள் கண்டெம்ட் எப்போ எடுத்தார்னா 5 மணிக்கு கண்டெம்ட் எடுக்கிறாரு 3ஆம் தேதி. அட்வொகேட் ஜெனரல் சொல்கிறாங்க, இல்லைங்க ஐயா 6 மணிக்கு தான் தீபம் ஏற்றும். அதுக்காக கண்டெம்ட்டை 1 மணி நேரம் தள்ளி வைக்கிறார். 6:05க்கு தீபம் ஏற்படுத்த சகோதரருக்கு தெரியும். அரசு வழக்கறிஞர்கிட்ட கேட்குறாரு, ஈஓ எங்கேன்னு. ஈஓ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாருங்க ஐயா. நான் சொல்றது 3ஆம் தேதி 6:05க்கு நடந்த கண்டெம்ட்ல ஏற்பாடு செய்யல, பெட்டிஷனரை கூப்பிடல, 1ஆம் தேதி ஈஓ நடவடிக்கை எடுக்கல, 2ஆம் தேதி எடுக்கல, 3ஆம் தேதி கண்டெம்ட் ஆஃப் பெட்டிஷன் வரும்போது கோர்ட் வரும்பொழுது அரசு வழக்கறிஞர்கிட்ட கேட்குறாங்க, ஈஓக்கு ஃபோனை போடுங்க. ஈஓ அவைலபிள் இல்லைங்கிறாங்க. ஸோ ஈஓ வரல, வீடியோ கான்ஃபரன்ஸ் வர சொன்னதுக்கு போல வீடியோ கான்ஃபரன்ஸ் வரல. இன்னைக்கு மதுரையினுடைய போலீஸ் கமிஷனர், கலெக்டர் சம்மன் பண்ணியிருக்காங்க, வரல. இன்னைக்கும் நீதியரசர் சொல்லியிருக்கிறாங்க, ஜாதிகளை உள்ளழுக்கிறீங்க, தவறா பேசுறீங்க, பொய்ய சொல்றீங்க, எங்களுடைய பொறுமைக்கும் எல்லை இருக்கு, பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தள்ளி வச்சிருக்கோம். எங்களை பொறுத்தவரை நீதியரசர் அவர் வரம்புக்குள்ள நடந்திருக்கிறாரு. எக்ஸசிவ் ஜுடிஷியல் ஓவர் ரீச் எங்கேயுமே இல்லை. மாநில அரசு தன்னுடைய வரம்பை எல்லாம் மீறி இதை கேலி கூத்தாக்கி இருக்கிறாங்கிறது எங்களுடைய வாதம். என்ன சொல்றாங்கன்னா, இதே நீதிபதி மதுரை அமர்வுல அந்த நீர் வழித்தடங்களை கண்காணிப்பதற்கான அமர்வுல நீதிபதியா இருக்காரு. இன்னைக்காவது ஒரு நாள் நீர் வழித்தடம் ஆக்கிரமிக்கப்பட்ட பொழுது இந்த CISF வீரர்களை அனுப்பி அவர் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றியது உண்டா? அண்ணா, இன்னைக்கு ஒத்துக்கிறாங்கன்னா ஒரு வாதம். அது இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி கேஸ். அதாவது 1ஆம் தேதி அவங்க CISF அனுப்பல. 1ஆம் தேதி போலீஸ் கமிஷனருக்கு டைரக்ஷன் கொடுக்கிறாரு. டிசம்பர் 1ஆம் தேதி கலெக்டருக்கு டைரக்ஷன் கொடுக்கிறார். 2ஆம் தேதி அவர் கையில் எடுக்கல. 2ஆம் தேதியும் லோக்கல் போலீஸ் தான் இருக்கிறாங்க. 3ஆம் தேதி தீபம் ஏற்றப்படவில்லை என்று தெரிந்த பிறகு 6:05க்கு தான் அவர் சொல்றாரு, 6:05க்கு தான் சொல்றாரு, இந்த மாதிரி CISF கொடுக்கிறோம். இது அப்பீல் அந்த டிவிஷன் பெஞ்சில் ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் அவங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்கும் பொழுது நீதியரசர்கள் சொல்றாங்க, the service of CISF was provided only because the state police refused to give protection and comply with the court direction. In case the state missionary disobey the court order and refuse to give protection,
the court cannot stand helpless. அதாவது நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு முடிவுக்கு அடுத்த நாள் டிவிஷன் பெஞ்சில் நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்களும் ராமகிருஷ்ணன் அவர்களும் முழு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது ஒரு நீதிபதி இல்லை. இன்னைக்கு திமுகவினுடைய சட்ட அமைச்சர் மாண்புமிகு திரு ரகுபதி அவர்கள் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மீது கை காமிச்சாங்கன்னா அடுத்த நாள் 2 நீதிபதியும் ஊர்ஜிதம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை திமுகவினுடைய அமைச்சர் அரசு எல்லோருமே நீதி அரசர்களுக்கு எதிராக இங்கே பணிபுரிகின்றார்கள் என்பது ஊர்ஜிதமாகும். துரைமுருகன் ஐயாக்கு தெரியுமா எனக்கு தெரியலீங்க. துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எஸ்ஐஆர்னு என்னன்னே தெரியல. பத்திரிகை நண்பர்கள் எஸ்ஐஆர் கேட்டதுக்கு புது விளக்கம் கொடுக்கிறார். இந்தியாவில் யாருமே எஸ்ஐஆருக்கு ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிறவருக்கு எஸ்ஐஆர் விளக்கமே தவறு. அதனால் உண்மையாலுமே அவருக்கு இந்த கோர்ட் இஷ்யூ தெரியுமா, ஜட்ஜ்மெண்ட் தெரியுமா, தெரிஞ்சுதான் பேசுறாரா அப்படிங்கிறது மாண்புமிகு துணை முதலமைச்சரின் மீது எங்களுடைய குற்றச்சாட்டு. இரண்டாவது, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கணும், இவர் 1ஆம் தேதி சொன்னாங்க, 2ஆம் தேதி சொன்னாங்க, 3ஆம் தேதி சொன்னாங்க. அன்னைக்கு துணை முதலமைச்சர் எங்க போனாரு? அதாவது அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு டைரக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. பின்பற்ற வேண்டியது துணை முதலமைச்சருடைய பொறுப்பு. எதுவுமே செய்யல. இன்னைக்கு இந்த மாதிரி மதக்கலவரத்தை ஏற்படுது. திரும்ப திரும்ப நாங்கள் சொல்றோங்கன்னா, மதக்கலவரம் என்பது பொது சொத்துக்கு தீ வச்சாங்களா? இஸ்லாமிய நண்பர்களை யாராவது இங்க தவறா பேசினாங்களா? இஸ்லாமிய நண்பர்களுடைய சொத்தாக இருக்கக்கூடிய தர்கா இந்துக்களுக்கு சொந்தம் என்று எங்கே சொன்னாங்களா? நெல்லித்தோப்பு கொடுங்கன்னு திரும்ப கேட்டாங்களா? எங்கேயுமே இல்லை. ஆனா இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஸ்கந்தர் மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லும் போது எங்க போனாரு? இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆடு கோழி வெட்டுவோம் நெல்லித்தோப்பில் சொல்லும் போது எங்க போனாரு? இன்னைக்கு மட்டும் கிளம்பி வர்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லோருக்குமான துணை முதலமைச்சரா இல்ல குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான துணை முதலமைச்சராங்கிற கேள்வியை நாங்களும் கேட்போம். ஏன்னா எங்களை பொறுத்தவரை இங்க குமரகுரு அண்ணன் வரும்பொழுது எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர் அவங்க இருந்தாங்க. அவங்க வழக்கறிஞர்கிட்ட பேசும்பொழுது மேலே வரும்பொழுது சொன்னாங்க, மாநில தலைவரோட அனுமதியை பெற்று பாரதிய ஜனதா கட்சி திரு சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு போறோம் அப்படின்னு. காரணம், நீதி அரசரை பற்றி தவறா பேசியிருப்பது, ஜட்ஜ்மெண்ட்டை குழப்பி பேசியிருப்பது, நீதி அரசர்களுடைய மாண்பை ஒரு சட்டத்துறை அமைச்சரே அதை தவறாக வழிநடத்தியிருக்கிறார். அது வந்துடுறேன். ஸோ ரகுபதி அவங்க பிரஸ் மீட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைய பிரஸ் மீட்டே அது கண்டெம்ட் பிரஸ் மீட். அது ஏன்னா தவறான தகவலை சட்ட அமைச்சராக உங்கள் முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. அதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் குமரகுரு அவங்க இருக்கிறாங்க, எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர். ஸோ ஏன்னா ரகுபதி அவர்களுக்கு தெரியணும், பொறுப்பான பொறுப்பில் இருந்து கொண்டு பொய்யை சொல்லக்கூடாது என்று. மிச்ச துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் சொல்வது ஒரு பக்கம். நீங்க கேட்டுக்கண்ணா, நாங்க சொல்றதையும் நீங்க கேட்குறீங்க. நாங்க ஆதாரத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் உங்க முன்னாடி வைக்கிறோம். இதுல எங்க தவறு நீங்க சுட்டி காட்டுங்கண்ணா. நீதியரசர் அவங்க சொல்றாங்க, மலை உச்சியின் மீது கிடையாது, உச்சிக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு மலையில் இருக்கக்கூடிய உச்சியில தர்கா இருக்கு. அவரே பர்சனலா போய் இன்ஸ்பெக்ட் பண்றாரு. திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் இந்த ரெட் பெட்டிஷன் அட்மிட் ஆன உடனே அவரு நடந்து போறாரு, எல்லாத்தையும் கூட வர சொல்றாரு. நீதியரசர் போய் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தீர்ப்பு கொடுக்கிறார். அப்படின்னா ஒரு ஸ்பாட்டுக்கு போகாம தீர்ப்பு கொடுக்கல, ஸ்பாட்டுக்கு போயிட்டு தான் தீர்ப்பு கொடுக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது திரும்ப 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 நீதிமன்றத்தை குறை சொல்வது, நீதியரசரை குறை சொல்வது, திரும்ப திரும்ப இதே வேலையை செய்யறாங்கன்னா எப்படி? இப்பதான் பார்த்தோம், இந்தியாவில் முதல் முறையாக மாநில அரசு மெட்ராஸ் ஹைகோர்ட் கொலிஜியம் ரெக்கமெண்ட் பண்ண உடனே திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. அதையும் பார்த்தீங்க, இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத விஷயம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாநில அரசு மெட்ராஸ் ஹைகோர்ட் கொலிஜியம், மெட்ராஸ் ஹைகோர்ட் நீதியரசர்களாக யார் வர வேண்டும் என்கின்ற ரெக்கமெண்டேஷனை மாநில அரசு இந்திய அரசியல் வரலாற்றில் முதல்ல திருப்பி அனுப்பியிருக்காங்க. அப்போ என்ன, உங்களுக்கு பிடிச்ச ஜட்ஜு தான் வரணும், பிடிக்காத ஜட்ஜு வந்தால் கேள்வி கேட்பீங்க. நீங்க போடுற ஜட்ஜு தான் வரணும். நிறைய நீதியரசர்கள், நாங்கள் எந்த நீதியரசர்களுமே தவறாக சொல்லல, இதற்கு முன்பு திமுக கட்சியில் இருந்தவங்க அப்பா இருந்தவங்க நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். ஏன் ஏற்றுக்கிட்டோம்? அது ஒரு ப்ராசஸில் வந்திருக்கிறாங்க, கொலிஜியத்தில் வந்திருக்கிறாங்க. மாநில அரசு ஏற்றுக்கிட்டாங்க, மத்திய அரசு ஏற்றுக்கிட்டாங்க, உச்சநீதிமன்றத்தினுடைய கொலிஜியம் ஏற்றுக்கிட்டாங்க. நாங்கள் எங்கேயுமே கேள்வி கேட்கலையே. ஆனால் முதல் முறையாக கேள்வி கேட்டு தெரியப்படுத்துறாங்கன்னா நீதிமன்றத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்குதா என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தெளிவுபடுத்தணும். பெண்களை வழிபட விடணும் சொல்லி உச்சநீதிமன்றம் கூறிய போது பாஜக அதை
நிராகரித்தது, அதுக்கு அப்போஸ் பண்ணியிருந்தது. ஆனா சபரிமலை ஐயப்பன் கோயில்ல பெண்களை வந்து வழிபட அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க பாஜக. அதை வந்து எதிர்ப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக சொல்லியிருந்தது. ஆனா இதே திருப்பரங்குன்றம் தீர்ப்புல வந்து நீதிபதி பொறுத்த தீர்ப்பை வந்து ஏற்றுக்கணும். நல்ல வேலை இந்த கேள்வி கேட்டீங்கண்ணா, நிறைய பேர் இது கேட்குறாங்க. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி, பதில் சொல்கிறோம். ஆனால் பதில் சொல்கிறேன், விமர்சனம் எல்லாம் நல்ல கேள்வி. 100 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றுனாங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 100 ஆண்டுகளாகத்தான் இல்லை தீபத்தூண் ஏன் கட்டி வைக்கணுங்கண்ணா? ஒரு கோவில் 1200 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு கோவில், அந்த கோவிலில் தீபத்தூண் எது கட்டி வைக்கணும்? தீபம் ஏற்றுறக்கு. ஸோ 100 ஆண்டுகளுக்கு முன்பு தீபம் ஏற்றிருக்கிறாங்க, 100 ஆண்டுகளாக ஏற்றப்படவில்லை. ஆனால் சபரிமலையில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் உள்ளே போனாங்களா? போகல. புதிதாக ஒரு விஷயத்தை சொல்லும் போது எதிர்க்கிறோம், ஆகம சாஸ்திரத்துக்கு எதிராக சொல்லும் பொழுது எதிர்க்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு முன்பு தீபத்தூண் இருந்துச்சு, ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு சபரிமலையில் பெண்கள் உள்ள போனாங்களா? இல்லை. சபரிமலையில் ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய வழக்கத்தை மாற்றி புதுசாக ஒரு பொய்யை சொல்லும் போது நாங்கள் எதிர்க்கிறோம். அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் ஆண்டாண்டு காலமாக இருந்த வழக்கத்தை 100 ஆண்டுகளாக செயல்படுத்தல, இன்னைக்கு செயல்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அதற்கு அரணாக நாங்கள் நிற்கின்றோம். ஆனால் எங்கள் நிலைப்பாட்டில் சபரிமலையாக இருந்தாலும் திருப்பரங்குன்றம் இருந்தாலும் ஹிந்து மக்களுடைய உணர்வு, அவங்க என்ன நினைக்கிறாங்க, எது நியாயமோ, கோர்ட் என்ன சொல்லியிருக்கோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா சரி. சபரிமலையில் எதற்காக கோர்ட் அப்பீல் நிறுத்தி வச்சாங்க? இந்த போராட்டத்தை பார்த்தாங்க, தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்பீல் வந்து போச்சு, கேரள அரசே தன் ஸ்டாண்டை மாத்துச்சு. அதனால் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு விஷயத்தை திமுக சொல்றாங்கன்னா உங்களுக்கு சபரிமலை இஷ்யூவும் புரியல, திருப்பரங்குன்ற இஷ்யூவும் புரியல, ரெண்டையும் குழப்பி சொல்லுகின்றார்கள். எங்களை பொறுத்தவரை எங்கள் நிலைப்பாடு சமமாக சரியாக இருக்கு. சார், ஒரு மூத்த ஆசிரியர், நீங்க பத்திரிகையாளர், உங்களுக்கு தெரியும், எங்களை பொறுத்தவரை மிக தெளிவாக மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசு வெட்கத்தை எல்லாம் விட்டு அடுத்த கடத்துக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு நீதிபதிக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய ஜமாத் மக்களை வர சொல்கிறாங்க, பேரணி போகணுங்கிறாங்க, போஸ்ட் அடித்து ஒட்டுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜமாத் நீதிமன்றத்திற்கு முற்றுகை போராட்டம் கால் பண்ணியிருந்தாங்க 4ஆம் தேதி. யாராச்சும் கைது பண்ணாங்களா? ஒரு நபரை கைது பண்ணியிருக்கிறாங்களா? சொன்னவங்களை கைது பண்ணியிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. ஆனால் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டால் கைது. இதுலேருந்து என்ன சொல்லுது? இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஒரு நியாயம், இன்னொரு மதமாக இருந்தால் ஒரு நியாயம். மிக தெளிவு. நீதிபதி அவர்கள் ஒரு நீதிபதி இல்லை சார், ஜிஆர் சுவாமிநாதன் அவங்க கொடுக்குறாங்க, அதுக்கு மேலே டிவிஷன் பெஞ்ச் 2 நீதிபதி ஊர்ஜிதம் செய்கிறாங்க. அப்படி சொல்லியும் கூட கேட்க மாட்டேன் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிறாங்கன்னா தாஜா மத அரசியல் கையில் எடுத்திருக்கிறாங்க. தேர்தலுக்கு மைனாரிட்டி வாக்குகளை அப்படியே லட்டு மாதிரி சிந்தாம செதறாம திமுக எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இதை உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நிறைய இஸ்லாமிய நண்பர்களும் கிறிஸ்தவ நண்பர்களுமே அதை விரும்பல. தேவையில்லாம ஏன் தர்காவே வந்து பெட்டிஷன் இல்லைங்க சார். 3ஆம் தேதி தர்கா வரல, 4ஆம் தேதி தர்கா வரல, இன்னைக்கு தான் தர்கா வந்திருக்கிறாங்க. வெறும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இந்து கோவிலை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஈவோவை தூண்டி விட்டு இந்த கபட நாடகத்தை போடுறாங்க. அதனால் மைனாரிட்டியும் இதை ரசிக்கல, மெஜாரிட்டியும் ரசிக்கல. கடைசியில் அப்பம் தின்ன குரங்கு 2 அப்பத்தை தின்ன மாதிரி எந்த ஓட்டும் வரப்போறதில்ல. நடுத்தெருவில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க போறாங்க. 2026 தேர்தல் ஊர்ஜிதம் செய்யும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமித்ஷாஜி அவர்கள் சொன்னது போல 3ல் 2 பங்கு மெஜாரிட்டியோடு வெற்றி பெறும். நிறைய வழக்குலாம் சுட்டி காட்டி 1990 தொடங்குது. தீபத்தூணில் அந்த தீபம் ஏற்றக்கூடிய வழக்கை எப்போ நிறுத்தப்படுச்சு? தர்காங்கிற கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பிறகா இல்ல பிரிட்டிஷ் ஆட்சி நிறுத்தப்ப அந்த மேலெல்லாம் விளக்கு ஏற்றக்கூடாது, குண்டு வீசிவாங்க வெளிநாட்டு மாணவர்கள் 2ஆம் உலக போர் காலகட்டத்தில் அப்படின்னு சொன்னதுனால நிறுத்துறாங்களா? எந்த காலகட்டத்தில்? ஆனா இந்த நீதியரசருடைய தீர்ப்பு அதற்கு முன்பு இருந்த தீர்ப்புகளோ சரியா எந்த ஆண்டுல நிறுத்தினாங்க அப்படின்னு எந்த தீர்ப்புல இல்லைங்க. 1920 தீர்ப்புல இருந்து கூட இல்லை. 1920லும் தீபத்தூண் இருந்துச்சு. 1920 தீர்ப்பில் யாருக்கு எது சொந்தம் அப்படிங்கிறத அந்த தீர்ப்புங்கண்ணா. ஆனால் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அவர்களுடைய பேச்சை வச்சு நாங்கள் சொல்கிறோம், இது சராசரியாக 1920 காலகட்டத்திலிருந்து ஏற்றப்படவில்லை அப்படிங்கிறது அவங்க கருத்து. அப்படின்னா 105 வருஷம், 105 இயர்ஸ். அவங்க இன்னைக்கு பேச்சு வழக்காத்தான் சொல்றாங்க. எங்கேயுமே ரெக்கார்டட் டாக்குமெண்டட் இந்த ஆண்டு நிறுத்தணும், இந்த ஆண்டு உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு நாங்கள் கொண்டு வந்து எங்கேயுமே கிடையாது. இன்னொரு காரணம் என்னன்னா, இதுல பெட்டிஷனர் சொல்றாங்க மோட்ச தீபம் தான் உச்சி பிள்ளையார் கோவில் பக்கத்துல மோட்ச தீபம் தான் ஒரு காலத்தில் ஏற்றப்பட்டிருந்தது. கார்த்திகை தீபம் என்பது எப்பொழுதுமே தீபத்தூண்ல இருந்துச்சு. எப்போ அது நிறுத்தப்பட்டதோ மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல தான் கார்த்திகை தீபம் ஒன்னா வருது. அதே ஆகம சாஸ்திரத்தின்படி தவறுங்கிறது ஒரு ஆர்குமெண்ட். அதனால இன்னைக்கு தீர்ப்பு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து
இதற்கு முன்பு இருந்த நடைமுறையை திரும்ப கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு மாநில அரசு அவங்க கையில் ரெக்கார்ட் இருக்குது, அவங்க கையில் என்டோமெண்ட் ரெக்கார்ட் இருக்குது, அவங்க கையில் ஈஓ இருக்கிறாங்க. ஈஓ வந்து 3ஆம் தேதி நான் 3ஆம் தேதி 2ஆம் தேதி ஃபைல் பண்ணது, 1ஆம் தேதி தீர்ப்பு வந்து 2ஆம் தேதி ஃபைல் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேஜை மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரியில் ஃபைல் பண்ணுறாங்க. அதையும் நீதிபதி சுட்டி காட்டுறாங்க. ஒப்புக்கு சப்பானியாக ஈஓ வந்து ஒரு பேஜை ஃபைல் பண்ணிட்டு ஓடிட்டாரு, அதுவும் இன்அட்மிசிபிள். ஸோ ஈஓ பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்தா 2ஆம் தேதி அப்ஜெக்ட் பண்ணும், போய் பேப்பர் கொடுத்து வந்துட்டார். எந்த வித சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இல்லை. அப்படி தான் இன்னைக்கு ஈஓ இருக்கிறாங்க. அதனால் திரும்பவும் நாங்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு வலியுறுத்துகின்றோம். நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் கிரவுண்டில் இருக்கிறீங்க, நீங்கள் கிரவுண்டில் போய் பார்ப்பீங்க. இது மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி இல்லை. கடந்த 5 நாட்களாக யாராவது இஸ்லாமியருக்கு எதிராக பேசுகிறாங்களா? இல்லை. பொது சொத்தை சேதப்படுத்தினாங்களா? இல்லை. காவல்துறை தவறான ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது கூட ஒபே பண்ணாங்களா? ஆமாம். 144 சிஆர்பிசியே பொய், அதை ஏற்றுக்கிட்டு திரும்பி வந்தாங்களா? உண்மை. நேற்று மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்ணன், ராஜா அண்ணன், நம்ம தொண்டர்களை கைது பண்றதற்கு காவல்துறைக்கு அனுமதி இருக்கா? இல்லை. ஏன்னா நேற்று 144 இல்லை. இத்தனையும் பொறுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனா திமுக எங்களை பார்த்து நாங்க தவறு செய்யறோம்னு சொல்றது எப்படி பொறுத்துக்க முடியுங்கன்னா? முதலீட்டாளர் மாநாடு நடைபெறுகின்ற நிலையில மதுரையுடைய மாண்பை குலைக்கிறதுக்கு சர்வதேச முதலீட்டாளர் மத்தியில் வந்து மதுரையுடைய நற்பெயரை கெடுக்கிறதுக்கு தான் பாஜக இது மாதிரி. அண்ணே 1ஆம் தேதி தீர்ப்பு வந்துச்சு, 3ஆம் தேதி 6:05க்கு தீபத்தை விட்டுருந்தாங்கன்னா எல்லா ஃப்ளைட்டும் மதுரையில் இறங்கி இருக்கும், எல்லா இன்வெஸ்டரும் வந்திருப்பாங்க. யாரு பிரச்சனை ஏற்படுத்தினது? 3ஆம் தேதி 6 மணிக்கு தீபத்தை ஏத்துங்கன்னு சொன்ன பிறகு நான் ஏற்ற மாட்டேன் என்று சொன்னவர் பிரச்சனையை உருவாக்குனாரா, இல்ல நீதிமன்றம் சொல்லி இருக்குன்னு வீதிக்கு வந்தவங்க பிரச்சனை உருவாக்குனாங்களா? ஸோ எல்லோருக்குமே தெளிவா தெரியும், நீதிமன்றம் சொன்னதை கேட்க மாட்டோம் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிரச்சனை உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லைங்கண்ணா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மதுரை இன்வெஸ்டர் சமிட்டுக்கு யாரும் வரமாட்டோம் என்று சொல்லியிருப்பாங்க போல. அதனால் அதை திசை திருப்புவதற்காக அவங்களே இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படித்தான் நாங்கள் பார்க்குறோம். நீ முதலீட்டாளர் சமிட் நல்லா நடத்தணும்னு திமுக அரசு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இந்த பிரச்சனையை வளர விடுறாங்க. தீர்ப்பு வந்துச்சு, 3ஆம் தேதி தீபத்தை ஏத்துறதுக்கு போலீஸ் 2 பேர்த்த கூட அனுப்பிச்சிருப்பாங்களேனா, அதுவும் 10 பேர் மட்டும் வாங்கினா எதுக்கு அத்தனை பேர் போறாங்க? 10 பேர் தான் போறாங்க. இல்லப்பா பெட்டிஷனர் மட்டும் 6 பேர் வாங்கப்பான்னு கமிஷனர் சொல்லியிருந்தா 6 பேர் மட்டும் போக போறாங்க. அதுவும் சொல்லல. அதில் ஆச்சரியம் பாருங்க, ராம ரவிக்குமார் அவர்கள் கமிஷனர் சொல்றாங்க, ஐயா 144 போட்டீங்க, ஆனா 144ல 3 பேர் போறதுக்கு அனுமதி இருக்குல்ல. கமிஷனர் முழிக்கிறார், இதான புதுசா இருக்கேன், 3 பேர்த்தையும் விட மாட்டேன்னா தப்பு செஞ்சது யார்? 144ல 3 பேர் போறதுக்கு அனுமதி இருக்குல்லண்ணா. பிலோ 4 4க்கு எக்ஸீட் ஆகக்கூடாது, 4 பேர். ஏன் அது 3ஐ அனுமதிக்கல, 4ஐ அனுமதிக்கல? 144 போட்ட பிறகு 163 BNSS 3 பேர் அனுமதிச்சிருக்கலாமே, 3 பேர் போய் தீபத்தை ஏற்றிட்டு வந்திருப்பாங்களே. அங்க இருக்கக்கூடிய 1000 பேரும் போக வேண்டும் என்று சொல்லலீங்கன்னா, 3 பேர் போனாலும் எங்களுக்கு சம்மதம் தான். அதையும் விடாம இன்னைக்கு கலவரத்தை ஏற்படுத்தி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய தாழ்மையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாருமே பெரிய அளவில் வந்திருக்கிறீங்க. ஆனால் அந்த கேஸை நிற்காதுங்கண்ணா, அது இல்லீகல் கேஸுங்கண்ணா. அதனால தான் அவங்களுக்கே தெரியும், மாநில தலைவரை கைது பண்ணாங்க, கூட்டிகிட்டு போனாங்க, மண்டபத்தில் வச்சாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, 10:30 மணிக்கு விட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கே தெரியும் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கைது பண்ணீங்க. 144 நிலுவையில் இருக்கா? இல்லை. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், அவருக்கு பொறுப்பு இருக்கு, போனாரு, எந்த ஆதாரத்தில் கைது பண்ணீங்க? என்ன அவர் வயலேட் பண்ணாரு? என்ன செக்ஷனை வயலேட் பண்ணாரு? எதுவுமே வயலேட் பண்ணல. பப்ளிக் ஆர்டருங்கிறது யார்? நீங்களே உருவாக்குறீங்க. பப்ளிக் ஆர்டரை தான் நாங்கள் ஃபாலோ பண்றோம், நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அதனால் இது எல்லாமே உச்சநீதிமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அவருடைய முகத்திரை மறுபடியும் கிளையும். இப்பவும் நம்முடைய கட்சி தலைவர்கள் எல்லோரும் பொறுமையாக தான் இருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை என்ன சொல்றாங்க, உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்க. அதனால் இதை புரிந்து கொள்ள வேண்டும். மத கலவரத்தை நாங்கள் உருவாக்கல, திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்க முயற்சி பண்றாங்க. நன்றிங்க. நன்றி. தேங்க்யூ. நன்றி. அனைவா.